தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதமரை எழுத்துப்பூர்வ உறுதிமொழி கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை கொட்டிவாக்கத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக விமர்சனம் செய்தார். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை மத்திய அரசு குறைக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதமர் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோடு பேசுறாங்களே, இங்க மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே முழங்குகிறாங்களே, இவங்களை எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்காகத்தான் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க. நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை, நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை நாம எழுப்ப முடிவெடுத்து அதை இப்போ கையில் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு? எதிர்காலத்தில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்களா? இல்லை, அதிகரிப்பாங்களா இல்லையா தெரியாது. வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா உறுதி கொடுங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க.